என்ன வேணும் உனக்கு? இங்க வந்து உட்காந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? இல்லையே. அப்புறம் ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? மேடம், இது வந்து ஷாப்பிங் பண்ற யாருனாலும் இங்க வந்து உட்காரலாம். ஓகே சார், நீங்க என்ன வாங்க போறீங்க? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா மேடம், என்னோட லவ்வருக்கு ஒரு saree எடுக்கணும். அதுக்குள்ள புது லவரா? எந்த மாதிரி சாரி சார் பார்க்கணும்? என்கிட்ட 1000 rupees தான் மேம் இருக்கு. அந்த 1000 rupeesக்கு என்ன saree பார்க்க முடியுமோ அதை காட்டுங்க. இல்லை சார், இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே 2000லேருந்து தான் ஆரம்பிக்கும். இது வந்து ஷோரூம். உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு வேணும்னா நீங்கள் வெளியில் ஷாப் இருக்கோ அதை விசிட் பண்ணிக்கோங்க சார். ஓகே மேம். இந்த 1000 rupeesக்கு எதுவுமே கிடைக்காதா? நோ சார், கிட்ஸுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. என்ன போயிட்டான்? உண்மைக்கு ஷாப்பிங் தான் வந்தானா? அப்போ லவருக்கு சாரிங்க, புது லவ்வரா? அதுக்குள்ளேயுமா? ஒரு சாரி கேட்கணும்னு கூட தோணல இவனுக்குலாம். ஆமா, ஏமாத்துறவன் தானே. இப்ப எந்த பொண்ணை ஏமாத்துறானோ? தேங்க் காட் நான் தப்பிச்சிட்டேன். தாரா குட்டி, அப்பா, என்னோட பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? அவன் தான் உன்னை ஏமாத்திட்டானா? ஏமா எங்களை விட்டுலாம் போகணும்னு நினைக்கிறேன். 2 நாள் உன்னைய பார்க்காம அப்பா செத்துட்டேம்மா. இப்போ நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோட உயிரே வந்திருக்கு. இல்லப்பா, ரொம்ப நாளா நம்ம பிசினஸை ஃபாரின் கொண்டு போகணும்னு நினைச்சிங்கல்ல, என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. இப்போ நான் கொண்டு போறேன்ப்பா. அங்க போய் நம்ம பிரான்ச் ஆரம்பிச்சு அதுல சக்சஸ் ஆகுறேன்ப்பா. இதுவரை உன்னோட ஆசைக்கு எதுக்குமே நான் குறுக்க வந்ததே கிடையாதுமா. உன்னோட இஷ்டம் தான் என்னோட இஷ்டமோ. தேங்க்யூப்பா. எனக்கு எப்போதுமே நீ சந்தோஷமா இருக்கணுமா, அது மட்டும்தான் எனக்கு வேணும். இவ்வளோ நாள் எத்தனை வருஷத்தில் ஒருத்தங்க தான்ப்பா சந்தோஷம்னு நினச்சி வாழ்ந்தேன். என் மொத்த சந்தோஷத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன்ப்பா. ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னோட சந்தோஷம் எப்போதுமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு புரியாமல் போயிடுச்சுப்பா. சரி குட்டிமா, இப்போ எங்கே போற? எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட இடம் தான்ப்பா. அங்கே ஜெஸ்ஸி இருப்பா. உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் ஜெஸ்ஸி கிட்ட கேளு. சரி, அங்கே ரீச் ஆகிட்டு ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணி ஜெஸ்ஸி வந்து உன்னைய பிக்கப் பண்ணிப்பா. அமௌண்ட் எல்லாமே நான் ஜெஸ்ஸி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகேப்பா. உங்களுக்கு கஷ்டமா இல்லையாப்பா என்னை விட்டு பிரிகிறது? எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நீ என்னை விட்டு பிரிகிறது. இவ்வளோ நாள் என் கைக்குள்ளே இருந்துட்டு இப்போ யாரோக்காக என்னைய தூக்கி போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு ஒரு சேஞ்ச் தேவைன்னு அப்பாவுக்கு தெரியுமா? அங்கே போனேன்னா உன் மனசு மாறும்ல. அங்கே போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுமா. இவ்வளோ நாள் நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எப்போனாலும் நான் உன்னை வந்து பார்த்துப்பேன்ல. சரிங்கப்பா. ஆதி, அந்த நேமை கூட இனிமேல் நான் உச்சரிக்க விரும்பலப்பா. நான் எங்கே பிறக்கிறது நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். சரிம்மா. பாஸ்போர்ட், ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் அங்கே எடுத்து வச்சுருக்கேம்மா ஃபர்ஸ்ட் ரூமில். டிக்கெட் போட்டு தட்டுமா? இல்லைப்பா, டிக்கெட் எல்லாமே போட்டாச்சு. இன்னும் 4 மணி நேரத்தில் ஃப்ளைட். இப்போ கிளம்பலாமா நம்ம? சரி குட்டிமா, வா போகலாம். அப்பா, சத்தியமாக நான் எங்கே போகிறேங்கிறது யார்கிட்டையும் எந்த சுச்சுவேஷனுக்காகவும் சொல்லக்கூடாது. உன் மேலே சத்தியமா? அப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. இப்போ என்ன பிரச்சனைன்னு 2 பேரும் என்னையே பார்க்க வந்திருக்கீங்க? ஏன்டா உன்னைய பார்க்க வரக்கூடாதா? திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் என்ன விஷயம்? ரொம்ப நாளாக நான் இருக்கேனா என்னன்னே பார்க்க வரல. இப்போ மட்டும் என்ன பிரச்சனை? இல்லை, சும்மா தான் பார்க்க வந்தோம். சும்மா பார்க்க வந்தீங்களா? நீங்கள் எதுக்கு என்னைய பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆதி, உனக்கும் தாராக்கும் பிரச்சனை. தாரா கோச்சிட்டு போயிட்டான். எங்கே போயிட்டான்னு தெரியல. எனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க வந்திருக்க, அப்படி தானே? உனக்கு எப்படி? நீங்கள் வேணா நான் ஒரு தப்பு பண்ணோட ஃப்ரெண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. உங்கள் 2 பேர் லைஃப்பில் என்னென்ன நடக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு விஷயம். தாரா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கிரிஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சௌமியாவை வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ண உனக்கு என்னவா? அந்த பொண்ணை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் தெரியும். அன்னைக்கு என்னமோ என்னைய பார்த்து சொன்னீங்க, நீலாம் ஒரு மனுஷனா, உண்மையா லவ் பண்ண தெரியாதான்ட்டு. நீங்க 2 பேரும் உண்மையா தானே சார் லவ் பண்ணீங்க? இப்ப எதுக்கு உங்க 2 பேரோட ஆளும் உங்க கூட இல்ல? கேவலமானவன் தான். பணத்துக்காண்டி தான் மாயாவை லவ் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லவங்க தானே. உங்க 2 பேத்துக்கும் எதுக்கு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேத்தையும் உண்மைக்குமே செருப்பால அடிக்கணும்டா. உண்மையான பொண்ணு கிடைக்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்க 2 பேரும் உங்களை தாங்குற பொண்ணு கிடைச்சும் நீங்க வேண்டான்னு இருக்கீங்க. நிப்பாட்டுடா. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. சௌமியோட அப்பா என்னைய கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளாத குறையா தள்ளினாரு தெரியுமா? அப்பா அந்த இடத்துல பேசாம தானே இருந்தா. இங்க பாரு கிரீஷ், ஃபர்ஸ்ட் சௌமியா இடத்துல இருந்து புரிஞ்சுட்டு பேச. அவ எவ்வளோ பெரிய பணக்காரங்க வீட்டு பொண்ணு. அவ உன்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்றா, அப்படிதானே? ஆமா. அப்படி லவ் பண்ற பொண்ணு உனக்காண்டி வீட்டில் பேசி அவங்க வீட்டில் ஓகே வாங்க வச்சு உனக்காண்டி உங்க வீட்டில் ஓகே வாங்குறதுக்காகவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவங்க அப்பா ப்ரெஷர் பண்ணும்போது அவ என்ன பண்ணுவா?
இவ்வளவு பெரிய முழுமாடி நீ, உனக்கே உங்க வீட்டுல இன்னும் ஓகே வாங்க தெரியல, என்ன பண்ணுங்கிறது தெரியல. அந்த பொண்ணு பாவுண்டா. உன்கிட்டயும் பேச முடியாம உங்க அப்பா கிட்டயும் பேச முடியாம எவ்வளவு தவிச்சு போய் அவ இருப்பா. இந்த நேரத்துல நீ தானடா அவளுக்கு கூட சப்போர்ட்டா இருக்கணும். நீ ஏன் பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்தா எப்படி? என்னது பிரேக்கப்பா? நீ என்ன லூசாடா? என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல. இல்லடா, நீயே கஷ்டத்துல இருக்க. லூசு மாதிரி பேசாதடா. சௌமியாவை எதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு வந்தா? நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத கிரீஷ். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க அம்மாவை மீறியாச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பா உங்க அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது முடிஞ்சு போச்சுடா, இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம். அப்போ உனக்கு சௌமியா வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம்டா. எங்க வீட்டுல நான் எங்க அம்மாட்ட எவ்வளவோ பேசி பார்க்க, ஒத்துக்கவே மாட்டிக்காங்கடா. இவங்க அப்பா கிட்ட போய் நான் பேச டைம் கேட்டா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன்னு சொல்றாரு. நான் என்னடா பண்ணட்டும் சொல்லு. இப்ப நான் சௌமியாவை கல்யாணம் பண்ணேன்னா எங்கடா கொண்டு போய் உட்கார வைப்பேன்? எனக்குன்னு சொந்த வீடு இருக்கா, இல்ல சொந்தமா தொழில் இருக்கா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலையில சேர்ந்து ஏதோ கத்துட்டு இருக்கேன்டா. பணதான் பிரச்சனைனா நான் தரேன்டா, எங்க வீடு இருக்குல்ல. ப்ளீஸ்டா, வேண்டாம், அவள் சந்தோஷமா இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லிட்டா கிரேஷ், அவளோட சந்தோஷமே நீதான்டா. அதை புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அப்புறம் ஆதி சார், ஆல்ரெடி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன்டா, நீயும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. எப்போதுமே அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு தான் படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த பொண்ணை உண்மைக்கும் லவ் பண்ணாம பொய்யா லவ் பண்ணி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தப்பு ஃபுல்லு உன் மேல தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச. அதுக்கப்புறமும் செய்யாத தப்புக்காண்டியே அந்த பிள்ளைய தண்டிச்சிருக்க. எல்லாமே என் தப்பு தான்டா, ஒத்துக்கிறாது. சொல்லி சொல்லி காட்டாது. ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி காமிச்சிட்டாங்க. இப்ப தாரா உன்னோட இருக்காளா இல்லையா? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்ல, தெரியாது. சரிடா, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. என்ன நீ மட்டும் இருக்க? இப்ப தெய்வமே, நானும் கிளம்புறேன், பாய். நீ சரியான பயந்தாங்குழி கிரீஷ். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும். இனி நீ எப்படினாலும் நினச்சிக்கோடா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் போயிட்டு வரேன், பாய். இவன்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறானோ நானு. மா, இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்லடா, எப்போ வீட்டுக்கு கூட்டு போவாங்க? மா, இப்போ கிளம்பிடலாமா? அண்ணே பணம் கட்டிட்டு இருக்கான், முடிஞ்சோடனே நம்ம போயிடலாம். போனோடனே என் மருமகளை பார்க்கணும். மா, என்ன? தாரா எங்க இருக்கானே தெரியலமா. என்னடா சொல்ற? ஆமாமா, மாமாக்கு யாருக்குமே தெரியலமா. மோனிக்கு கூடவா தெரியல? ஆமாமா. என்னடா இது, கடவுளே வந்து வரம் கொடுத்த மாதிரி உனக்கு தாரா வந்தா, அதையும் நீ தொலைச்சிட்டு இப்படி நிக்கியே ஆதி? கண்டிப்பா அவளை தேடி நான் கண்டுபிடிச்சிருவேம்மா, என்னைய நம்புங்க ப்ளீஸ். நம்பிக்கையா? அதுவும் ஓம் இல்லையா? ஆதி, தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத ஆதி, போயிரு. அம்மா, நீங்களும் இப்படி சொன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? கோவத்தை விட்டு யோசிக்காம பண்ணாதன்னு நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆதி. மறுபடி திருப்பி அதே பண்ணி இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையும் அழிச்சு விடு ஆதி. இதை பத்தி நான் பேச விரும்பல. நான் கொஞ்ச நாள் உன் அண்ணே கூட இருந்துக்கிறேன். எல்லாரும் என்னை விட்டு போனா எப்படிமா? அதான் எல்லாத்துக்குமே நல்லது ஆதி. இப்பதான் நானும் எங்க அண்ணனும் ஒன்று சேர்ந்தோம். இனிமேல் என் அண்ணன் என்னை பார்க்க வருவானா, என்கிட்ட பேசுவானா, எனக்கு எதுவுமே தெரியல ஆதி. எல்லாத்தையும் இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. என்னைய மன்னிச்சிருங்கம்மா. ஆதி, நீ எப்போ தாராவை கூப்பிட்டு ஒன்றா சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வாரியோ அன்னைக்கு தான் நான் உன் கூட பேசுவேன். அப்போ தான் உன் மூஞ்சில நான் முடிப்பேன். அது வரை என்னைய பார்க்காத. அதையும் மீறி நீ என்னைய பார்க்க வந்தா உயிரோட நான் இருக்க மாட்டேன். இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கண்டிப்பாக தாராவை கண்டுபிடிச்சு நான் கூட்டு வரேன். போ இங்கிருந்து. வந்தா என் மருமகளோட வா. தாரா, கண்டிப்பா போதான் போறியாமா? ஆமா, நான் கண்டிப்பா போகணும். அங்க போயிட்டு அங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, நான் பிசினஸ் ட்ரை பண்ணணும் தான் ஆசை. அதை அங்க போய் பண்ணிடுவேன் நான். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. கண்டிப்பாண்ணா. தாரா, ஆதி மேல உனக்கு கோவம்? அண்ணா, ஆதி மேல உள்ள கோவத்துல தான் போறியாமா? எனக்கு எப்போதுமே ஆதி மேலே கோபம் இருந்ததே கிடையாதுண்ணா. அது வரவும் வராது. ஆதி மேலே இருந்தது ஃபுல்லு இப்போ வருத்தம் மட்டும்தான். நான் ஒரு செகண்ட் கூட நான் சொல்கிறது கேட்கல, என்னைய நம்பவே இல்லையேண்ணா. அதானா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒரு சான்ஸ் தானா கொடுக்க முடியும். மறுபடி கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் அசிங்கப்பட விரும்பலைண்ணா. அதானா நான் போகிறேன். சரிம்மா. அண்ணா, என்னம்மா? உங்களுக்கு வேணா இன்னொரு ஒய்ஃப் தேவையில்லாமல் இருக்கலாம்ண்ணா. ஆனால் பாப்பாவுக்கு கண்டிப்பாக இன்னொரு அம்மா தேவை. அவள் அம்மா பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறானா. சின்ன பொண்ணு தானா, ஆனால் அவள் இந்த வயசுலேயே அம்மாவை இவ்வளோ தேடுறானா. வளர வளர இன்னும் அந்த ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தானா இருக்கும். எல்லாத்துக்குமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையான காதல் கிடைக்கிறது கஷ்டம்ண்ணா. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாதீங்கண்ணா. சரிம்மா. ஆதி, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், எப்போதுமே உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ராமிஸை இப்போ உடச்சிட்டு நான் போகிறேன் ஆதி, உன்னைய விட்டு ரொம்ப தூரம். சற்று விசம்பி எழுவது